بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தின் மூலமாக நம் அனைவரும் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் நம்முடைய பண்புகளும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விளக்கித் தருகின்றார். அந்த உபதேசங்களை ஒவ்வொரு நாளும் படித்தவர்களாக அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நிம்மதியாக நம்மளால் வாழ முடியும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நாம் புறக்கணித்தோமோ அந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் பயப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லவர்களாக இருக்க முடியும். சூரா ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு பழகியவர்களிடத்தில் எப்படி பழகி கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகவும் மென்மையுடையவராகவும் நல்ல பண்புடையவராகவும் அவரை எதிரிகள் கூட நேசிக்கின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்து விட்டார். இதை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற வசனம்தான் 3வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனம். அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு நீ மென்மையுடையவராக நல்ல பண்புடையவராக இருக்கிறீர்கள். இதற்கு மாற்றமாக நீ கோபக்காரனும் கடுமையான உள்ளம் கொண்டவருமாக இருந்திருந்தால் உன்னுடைய சுற்றுப்புறத்திலிருந்து மக்களெல்லாம் ஓடி போயிருப்பார்கள். அதனால் நீ மக்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். இனிமேல் அவர்களோடு சேர்ந்து காரியங்களிலே ஷூரா செய்ய வேண்டும், கலந்துரையாட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபைதா அஸம்தா ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ ஒரு காரியத்திலே முடிவெடுத்தால், உறுதியாக ஆகிவிட்டால், அதன் பிறகு நீ அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்பால் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
இதில் அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான செய்தி, நம்முடைய சுபாவம்தான், நம்முடைய பழக்க வழக்கம்தான் பிறர் நம்மளோடு சேருவதும் சேராமல் இருக்கிறதுக்கும் உண்டான அடிப்படையான விஷயம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பணக்காரனோ பெரிய வசதி வாய்ந்தவரோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவரோ கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர் சொல்லக்கூடிய செய்திகள் பொதுவாக மக்களுக்கு பிடிக்காத விஷயம்தான். அப்படி இருந்தும் அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகி கொண்டார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை ஒரு நாள் பார்க்கவில்லை என்றால் அது அவர்கள் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர் எங்கே இருக்கிறாரோ அவர்களை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களத்தில் அவருக்கு நேராக அம்புகள் வரும் பொழுது அதை சொந்த உடம்பை காட்டி கொடுத்து அதை ஏற்று வாங்கி அதை அவர்களுடைய உடம்புக்கு கெடுதல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் முஹம்மது நபி அவர்களை நேசித்தார்கள். ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா இருக்கு என்ற செய்தி கேட்ட உடனே வீட்டிலிருந்து போர்க்களத்துக்கு வர்றாங்க. போருக்கு அவர் கலந்து கொள்ளலை. ஆனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா இருக்கு என்று தெரிஞ்ச உடனே போர் நடக்கக்கூடிய போர்க்களத்துக்கு வர்றாங்க. அப்போதான் அவருடைய சகோதரர்கள், அவருடைய மகன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மௌத்தான செய்தி வருது. அப்போ என்ன சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷர்ரஃபனி பிகத்லிஹிம், அவர்களுடைய மரணத்தின் மூலமாக எனக்கு சிறப்பு தந்த அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து புகழும் என்று அவர் பதிலளிக்கிறாங்க. யாருடைய மௌத்து மூலமாக? ஏற்கனவே கணவன் இறந்து போனவர் ஹன்ஸா. அப்படிப்பட்ட ஹன்ஸா என்ன சொல்றாங்க? என்னுடைய சகோதரர்கள், மகன், இவர்களெல்லாம் இறந்து போனாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க எதை பயப்பட்டாங்க? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாச்சும் ஆகிவிட்டதா அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு கவலையா இருந்துச்சு. இதேதான் இது எதனால் ஏற்பட்டுருச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு காரணத்தினால மட்டுமல்ல, அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகி கொண்ட விதம். தன்னுடைய நண்பர்களோடு மட்டும் நல்லவராக இல்லை, எதிரிகளோடும் அவர் நண்பராக இருந்தார். இங்கே தான் நம்ம பல சந்தர்ப்பத்திலேயும் அடிபட்டு போகிறதுங்க. நம்மளோடு நேசமாக இருக்கக்கூடியவங்களும் நம்மளும் நேசமாக இருக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்மளோடு கோபமாக இருக்கிறவங்களோடு, நம்மளோடு விருப்பம் இல்லாதவர்களோடு, நம்மளே எதிரிகள் என்று நினைக்கக்கூடியவர்களோடு நாம் எப்படி பழகிறோம் என்று கேட்டால், அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஈமான். அவர்களுடைய கொள்கையை நாம் வெறுக்க வேண்டும். அவர்களுடைய எந்த விதமான உபதேசங்களையும், அவர்கள் தவறாக தரக்கூடிய மார்க்க விஷயங்களில் உள்ள கருத்துக்களையும் நாம் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில், முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பும் பாசமும் அது எப்பவுமே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரே வீட்டில் திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வீட்டுக்கு சென்ற பிறகு ஒரு பொண்ணு சொல்றாங்க, அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. கணவன்கிட்ட சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்க வேற வீடு வாங்கலைன்னா, வேற வீட்டுக்கு குடி போகவில்லை என்றால் நான் உங்களோடு கூட இருக்க முடியாதுன்றாங்க. இப்போ என்ன நடந்துச்சுங்க? அந்த குடும்பத்தில் என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு பாருங்க. அங்க உள்ள அவர் அந்த சென்று அடையும் போது அவருடைய கணவனுடைய தாயாக இருந்த பெண்மணி, அவருடைய கணவனுடைய சகோதரியாக இருந்த பெண்மணி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ள மோசமான பழக்கத்தினாலே எனக்கு அங்கு இருக்க முடியல அப்படிங்கிறது சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்கிறது. இப்போ இங்க என்ன நடக்குது? தான் தன்னுடைய கணவனுடைய உம்மா, தன்னுடைய கணவனுடைய சகோதரி, அவர்களோடு நான் நல்ல முறையில் பழகி கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்மணி நினைச்சா கூட, அந்த பெண்மணியே இவருக்கு என்னுடைய மகனுடைய மனைவி ஆயிடுச்சு, என்னுடைய சகோதரனுடைய மனைவி ஆயிடுச்சு, அவர்களோடு நான் நல்ல முறையில் பழகி கொள்ள வேண்டும் என்பதை விட அவர்களை எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தலையாட்ட வேண்டும், எங்களை எதிலையும் கேள்வி கேட்கக்கூடாது
ஏதோ மருத்துவர் கேள்வி கேட்டால் அவங்கள சித்திரவதை பண்ணி என்னென்ன குறைகளை கூற முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி, அது போக மகன் வரும் பொழுது, சகோதரன் வரும் பொழுது திரும்பவும் அவர்களை பற்றி பல இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்து ஒரு பொண்ணை குடும்பத்தில் இருக்க விடாம ஆக்கக்கூடியவர்கள். இந்த ஆயத்தை உணர வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற அல்லாஹ்வுடைய கருணை தான் எது? ஒரு ஆள் பிறரிடத்தில் நல்லபடியா பழகிக் கொள்வது என்பது அது அல்லாஹ்வுடைய கருணை. அப்படி ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு பழக முடியலை என்றால் அவன் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? அல்லாஹ் எனக்கு கருணை புரியல, அல்லாஹ்வுடைய அருள் வளம் என் மீது இல்லை என்பது அதுக்கு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்களை கேட்காமல் நயவஞ்சகர்களுக்கு உதவியாக இருந்ததினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தோழர்களை பார்த்து அவர்களிடம் இனிமேல் பழக வேண்டாம், எந்த மார்க்க விஷயங்களோ மற்ற விஷயங்களோ மற்ற போர் சம்பந்தமான காரியங்களோ இருக்கும்போது அவர்களோடு கலந்துரை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. அந்த முடிவுக்கு தான் அல்லாஹ் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. திரும்ப அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. ஏதோ மனுஷன் தெரியாமல் செஞ்சிருப்பான், ஏதோ ஆத்திர அவசரத்தில் பண்ணியிருப்பான், ஏதோ மற்றவன் பேச்சை கேட்டு நம்பி செஞ்சிருப்பான், விட்டுருங்க. வஅஃபு அன்ஹும், அந்த வஅஃபு அன்ஹும்ங்கிறதுக்கு தெரியும் என்ன வஅஃபு அன்ஹும்? ரமலானிலே நாம் துஆ ஓதுவோம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வா ஃபஅஃபு அன்னி. தெரியுமல்ல அந்த துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ் நீ விட்டு கொடுக்கிறவன், துஹிப்புல் அஃப்வா நீ விட்டு கொடுக்கிற விருப்பப்படக்கூடியவன், அதனால எனக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணதை விட்டு கொடுத்துரு. விட்டு கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? மறுமையில நான் தண்டனைக்குள்ளாயிடும். அப்ப நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் அதை விட்டுத்தாங்க என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் துஆ செய்கிறோம். நம்மளுடைய மருமகளோ இல்லை நம்மளுடைய மாமியாரோ நம்மளுடைய நாத்தனாரோ சகோதரியோ சகோதரனோ ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பாங்க, ஏதோ கோவப்பட்டு பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க தயாரில்லை. என்ன சொல்லுவாங்க? இந்த வீட்டில் ஏன் பேச்சு முக்கியமா இல்லை நேற்று வந்து அவளுடைய பேச்சு முக்கியமா? இதே மருமகள் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய கணவனுக்கு மனைவி தேவையா இல்லை தாய் தேவையா அவரே முடிவு பண்ணட்டும். கடைசியில் என்ன நடக்குது? அம்மா பக்கம் நிற்கணுமா, மனைவி பக்கம் நிற்கணுமா, சகோதரி பக்கம் நிற்கணுமா என்று தெரியாம தடுமாறக்கூடிய ஆண்கள், குடும்பத்தில் குழப்பம். இது எங்க நடக்குது? அல்லாஹ்வை மட்டும் நம்பி பிரார்த்தனை செய்து இணை வைக்காதவர்கள் மத்தியில கூட இது இருக்கு. இணை வைக்கிறவங்களை விட்டுருங்க, அவங்க அல்லாஹ்வுக்கே பயப்படலை கட்டுப்படலைன்னு வச்சுக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் கூட பிறருக்கு தன்னுடைய நாவினால் எந்த துரோகமும் நான் செய்யக்கூடாது. ஒரு மருமகள், ஒரு மாமியார், ஒரு சகோதரி என்னுடைய ஒரு துன்புறுத்தல்னால ஒரு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைச்சால் அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார், இத்தகி தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவர்களுடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் எந்த திரையும் கிடையாது. என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதிக்கப்பட்டு துஆ செய்யும் போது அந்த துஆவை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சு விட்டால் யாரால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு தான் அதனால பிரச்சனை வரும். நல்லாதான் இருந்துச்சு, திடீர்னு பாருங்க ஒரு பக்கம் அப்படியே எழுந்திருக்க முடியாம தளர்ந்து நாசமா போயிட்டேங்கிறாங்க. நல்லாதான் இல்லை, உடம்பு தான் நல்லாதான் இருந்துச்சு, மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிறருக்கு செய்ததுக்கு அல்லாஹ் இங்கே கொடுக்கிறான். இங்கே கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். திரும்ப அதிலிருந்து நாம் மீளவில்லை என்றால் மறுமையிலையும் கொடுப்பான் அல்லாஹ். ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் நோய் தராது. ஒன்று சோதிக்கிறதுக்காக இருக்கும் அல்லது தண்டனையா இருக்கும். சோதிக்கிறதுக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தண்டனையாக இருந்தால் நாம் திருந்தவில்லை என்றால் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நாம் பாதிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, மையதுமனு லி மா பைன லிஹியைஹி வ மா பைன ஃபக்தைஹி அல்மனு லகுல் ஜன்னா. எவரொருவர் அவருடைய நாவு, அவருடைய மர்ம உறுப்பு
இந்த ரெண்டிலேயும் எனக்கு வந்து உத்தரவாதம் தருகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம். இந்த ரெண்டிலேயும் உத்தரவாதம் தர முடியாது. அதெல்லாம் நான் என்னுடைய இஷ்டப்படி செலவு பண்ணுவேன், இஷ்டப்படி பேசுவேன், நான் கண்டவனோட கூட போவேன், அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை தான் இருந்தால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. எதையும் விட்டு கொடுக்கிறதுக்கு, எதையும் வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் இருந்ததுனால தான் அவர் கூட நிறைய பேர் சேர்ந்தாங்க. அவர் ஒன்றும் கொடுத்துட்டு மக்கள் சேரல. பள்ளியில் ஒரு ஆராபி வர்றார், நாட்டுப்புறத்தார். பள்ளினா நம்மளை மாதிரி இன்னைக்குள்ள பள்ளி மாதிரி இல்லை. அது என்ன இருக்கு, சாதாரண மணலை அள்ளி போட்டு அதெல்லாம் வந்து நிரப்பாக்கி உள்ள வந்து ஒரு இடம். அங்க வந்து மழை பெஞ்சா அந்த தண்ணி தேங்கி கிடக்கும். காரணம் என்ன, மழை பெஞ்சா தண்ணி உள்ளாடுறவருக்கு மேலேயே ஒன்றும் பெருசா இல்லை. அதான் பள்ளி. ஆனா அந்த பள்ளியில ஈமான் இருந்துச்சு. அந்த பள்ளியில வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக வந்தார்கள். அவர்கள் அன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச அந்த ஈமானுடைய ஒளிதான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பள்ளி வரைக்கும் வந்து சேர்ந்து நிற்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தா வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு உண்டான இடம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த உடனே ஒரு மேடான பகுதி, அவர் அங்கே உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சார். நம்ம எத்தனையோ தடவை கேட்ட ஒரு சம்பவம். உடனே சஹாபாக்கள் அடிக்க போறாங்க, எங்கடா பள்ளியிலேயே வந்து இப்படி பண்ற, உனக்கெல்லாம் அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, விட்டுருங்கப்பா, அவர் வந்து ராகத்தா சிறுநீர் கழிக்கட்டும், விட்டுருங்கண்டா. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு தண்ணியை கொண்டு வந்து அங்கே ஊற்றி விட்டுருங்க. தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் பொழுதுதான் தெரியுது இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவமா நம்ம வந்து செஞ்சது, இது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்லையே. அப்ப அவரை வந்து என்ன செய்யறாங்க, அறிவுபூர்வமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை ஒரு மனிதனாக ஆக்கி விடுகிறான். ரசூலுல்லாஹ் வந்து வரும்போது அவருடைய ஒட்டகத்தினுடைய கயரை ஒருத்தர் பிடிக்கிறார். நில்லுங்கண்டோம், நீங்க தானே முகமது? ஆமா. உங்க கையில வந்து ஏழைகளுக்காக உள்ள நிறைய பொருளாதாரம் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன், அதனுடைய என்னுடைய பங்கு தாங்கண்டோம். என்ன செய்யறாங்க, இது மட்டும் இல்லை, அவர் வந்து தோல்ல ஒரு துண்டு கடஞ்சி அதுலேயும் பிடிச்சிட்டாரு, பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவருக்கு ஏதாவது கொடுங்கப்பா. கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு, யார்கிட்ட பேசுற நீ, உனக்கு ஆள் தரம் தெரியாம பேசுறீங்கன்ட்டு சொல்ல சொன்னாங்க. இருங்க கொடுங்கப்பான்ட்டு. அப்பதான் அவருக்கு தெரியுது நான் பேசுன அந்த முறை சரியில்லை. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவராலேயே அடிக்க முடியும், அவராலேயே திட்ட முடியும், அவருடைய தோழர்கள் அடிக்கிறதுக்கு ரெடியாகவும் இருந்தாங்க. அப்போ கூட அவர் என்ன செஞ்சாருன்னா, மக்களுடைய மனநிலையை மாற்றி எடுக்கணும், அவர்களை மனிதர்களாக மாற்றணும். இதனால நல்ல பழக்க வழக்கங்களினால அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இஸ்லாம் நிலைச்சிருக்கிறது. காரணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டும் பொழுது ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவருடைய முதல் பள்ளி. அவருடைய காசை கொடுத்து ஏழைகளுடைய அந்த எத்தீம்களுடைய இடமாக இருந்து அவர்கள் தானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தும் தன்னுடைய பணத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குறாங்க. அதனால தான் மஸ்ஜிது நபவி, நபியோட பள்ளி தான் அது, அவர் தான் அதுக்கு சொந்தக்காரர், அவருடைய காசை கொடுத்து வாங்கினது. இன்னைக்கு வந்து பெரிய விசாலமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து மனிதனை அங்கே போனால் மனிதனா மதிக்கிறது இல்லை. அவன் இன்னைக்கு அரபி வேற அஜமி வேறங்கிறான், அவனுக்கு தான் முதல் இடம். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கின பள்ளியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த எண்ணம் தான் அங்கே இருந்துச்சு. மனிதனை மனிதனாக மதிச்சாங்க. அந்த ஒரு எண்ணம் இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு ஏற்படணும். நம்மளால வந்து ஒருத்தர் நம்மள்ட்ட எத்தனை பேர் பேசலை, நம்மளால எத்தனை பேர் வந்து குடும்பத்திலிருந்து தனி குடித்தனம் போயிட்டாங்க, குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் அதிகமாயிட்டு ஒரு வீட்டில் இடம் இல்லை, தனியே இடத்துக்கு நம்ம போய் தங்குறதா நல்லது அப்படிங்கிறது போகிறதுக்கு அல்ல. இந்த வீட்டில் வந்து என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வெளியில் போகிறதா இருந்தால் அதே தான் நான் குறிப்பிடுறேன். அது யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் அல்ல மருமகன் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கும் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கும் பிரச்சனை. ஃபாத்திமா சொன்ன பேச்சு கேட்கலங்கிறதுனால கோவப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் நேராக பள்ளியில் போய் படுக்கிறார். மாமனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் உள்ள அந்த மணல்ல தலையை சாய்ச்சி படுக்கிறார் கோபத்தால். ரசூலுல்லாஹ் வர்றாங்க,
தலையில் தட்டி மண்ணெல்லாம் தட்டி விட்டு யா அபா துராப், மண்ணில் படுக்கிறவனே அப்படின்னாங்க. கும் எந்திரிங்கன்னாங்க. வீட்டில் போப்பா, ஏன் கோவப்பட்டு இங்கே பள்ளியில் வந்து படுக்கிற, பிரச்சனை முடிஞ்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க, எனக்கு பல ஆட்கள் பல பட்ட பேர்களை சூட்டினாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. என்னுடைய மாமனார் என்ன கூப்பிட்டாரு, அபா துராப், மண்ணில் படுக்கிறவனே என்று. அதுதான் எனக்கு வந்து விருப்பமான பேர் என்றார். ஒரு மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டை ஏற்பட்ட என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்ன மகளை கஷ்டப்படுத்துறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இரு பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியானவனாக மாமனார் இருந்து மருமகன் கொஞ்சம் வசதி கம்மியானவனான சொல்ல தேவையில்லை இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் அன்னைக்கு ஒரு பெரிய தலைவர், அவருடைய மகள் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னுடைய ஈரத்துண்டாக நேசிக்கிறேன் என்று சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபாத்திமா கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கணவனுக்கு கட்டுப்படணும். மகளா இருக்கலாம், ஆனால் உனக்கு கடமை என்ன, கணவனுக்கு கட்டுப்படணும் என்பதுதான் கடமை, அது கட்டுப்படாமல் இருக்கக்கூடாதுன்றாங்க. அதே நேரத்தில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என் மகளை கஷ்டப்படுத்திடாதப்பா. இப்போ ரெண்டு பேருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு உபதேசம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ இது மாதிரி தான் நம்மளுடைய குடும்பத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டிய நன்மைகள். அதிகாரத்தை, ஆட்சியை நான் என்னுடைய கணவனுடைய உம்மா நான், அதனால என்னுடைய மகனுடைய மனைவியா வரக்கூடிய பெண்மணி நான் சொல்றதுதான் கேட்கணும். என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, என் பேச்சை மீறினால் அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நம்மளோட குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்துறது. சமீபத்தில் கூட ஒரு இது வருமா, நான் அன்னைக்கு தெளிவுபடுத்தினேன், ஒரு மருமகளுக்கும் நல்லா கேட்டுக்கணும், ஒரு மருமகளுக்கும் தன்னுடைய மாமியார் பேச்சு கேட்கலங்கிறதுனால எந்த தண்டனையும் வந்து மறுமையில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆனா யாருடைய பேச்சு கேட்கலங்கிறதுனால தண்டனை இருக்கும், கணவனுடைய கட்டுப்படலைன்னா தண்டனை இருக்கும். ஆனா இப்ப என்ன நிலைமை, கணவனும் சொல்றாங்க நீ ஏன் பேச்சு கேட்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, என் உம்மா சொல்ற பேச்சு தான் நீங்க கேட்கணும். இது எங்க மார்க்கத்தில் ஆதாரம் உண்டு, சமூகத்தில் ஆதாரம் இருக்கலாம். யார் பேச்சுக்கு தான் ஒரு பெண்ணு கட்டுப்படணும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு ஆளுக்கு 2 முதலாளி இருந்தால் சரியாகுமா அப்படி நல்லா கேட்கிறான். ஒரு ஆளுக்கு 2 முதலாளி, யார் பேச்சு கேட்கணும்? இதான் குடும்பத்தில் பிரச்சனை. அதுதான் பிரச்சனைங்கிற. அதுக்கு நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு தான் சொல்றேன். ஒரு ஆளுக்கு வந்து 2 முதலாளி இருந்தால் சரியாகுமான்னு நல்லா கேட்கிறான். அப்ப என்ன, அதை ஷிர்க்கை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துறான், ஒரு ஆளுக்கு 2 முதலாளி இருக்கக்கூடாது. அப்ப யாரு கட்டுப்படணும்? கணவனுக்கு தான் கட்டுப்படணும். அப்ப கணவனுடைய கண்ட்ரோல்ல வரும்போது நான் ஒன்று சொல்லுவேன், என் உம்மான்னு சொல்லுவேன். இப்போ வந்து என்ன ஆகுது, குழப்பம் ஏற்படுதா இல்லையா? அப்ப யாருக்கு தன்னுடைய ஒரு விஷயத்தை மருமகள் செய்ய வேண்டுமானால் மாமியார் என்ன செய்யணும், மகன்கிட்ட சொல்லணும், இப்படிப்பட்ட உபதேசங்களை அவளுக்கு கொடுத்து நீ வந்து கொண்டு வாப்பா, நல்லா இருக்கும். எப்படி ஒரு மனைவிக்குடைய விஷயத்திலேயும் இஸ்லாத்தில் ஆதாரம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, யாரை பார்க்கறதுக்கு? தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு. மருமகள் யாரை பார்த்ததில்லை, மாமனாரை பார்த்ததில்லை. வரும்போது இங்கே புகாரில் ஹதீஸ் வரும். வந்துட்டு என்ன சொல்றாங்க, வந்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கேட்குறாங்க. கேட்டு அவர் இல்லை வெளியே போயிருக்கான்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, அவர் ஆள் சரியில்லை, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி ஏகப்பட்ட குறைகள். போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபதேசத்தை பண்ணார். என்ன உபதேசம்? அவர் வந்தா சொல்லிடுங்க, இப்படி ஒருத்தர் வந்தாருன்னு நீ வந்து அவர் வந்த உடனேயே வாசப்படி, வீட்டினுடைய வாசப்படியை மாத்திருங்கன்னு சொல்லிட்டுருங்க. வந்து சொன்ன உடனே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, கொஞ்சம் வயசான ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், அவர் வந்து போகும்போது சொன்னாரு வாசப்படியை மாத்திருங்கன்னு. அதுக்கு என்ன விளைவு? அவர் வந்து வாசப்படியாக, ஒரு வீட்டின் வாசப்படியாக இருக்கின்ற மனைவிக்கு தலாக்கு கொடுத்ததாக தான் இருக்கு. இது என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக தலாக் கொடுத்தாங்க, இதுக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரா அப்படின்னு. சின்ன விஷயம் அல்ல, அதை நாம கவனமா பார்த்தா தெரியும். முன்னுக்கு பின் தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றார், அவர் யாருன்னு தெரியல. அவர் வந்த உடனே அவர்கிட்ட
தன்னுடைய கணவனை பற்றி இருந்ததாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கிறதாக இருக்கட்டும் அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி உண்மையிலே மனைவியா இருக்கிறதுக்கு தகுதியானவள் அல்ல. அந்த பாடத்தை தான் மருமகனுக்கு படிச்சு கொடுத்தார். அது சொன்ன உடனே விளங்கக்கூடியவராக யார் இருந்தார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அதனால தான் அவர் வாசப்படியை மாற்ற இல்லைன்னு ஒரு சின்ன குறை இல்லை. அவர் மாமனார் தான் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னா பிரச்சனை இல்லை. தெரியாமலேயே அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்த பாடம். நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், அதுக்கு தீர்வு காண வேண்டியது யாரு? அதை இஸ்லாம் சொல்லுது. பெண்ணுடைய சொந்தத்திலிருந்தும் ஆணுடைய சொந்தத்திலிருந்தும் நியாயமாக பேசக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் தான் அந்த விஷயத்தை பேச வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்றது. ஹக்கமம் மின் அஹ்லிஹா ஹக்கமம் மின் அஹ்லிஹி, அவளுடைய குடும்பத்திலிருந்து நியாயஸ்தமானவரால், அவனுடைய குடும்பத்திலிருந்து நியாயஸ்தமான ஆள் தான். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அது அவர்களுக்கு தீர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அவங்க தலையிடணும். நேற்று ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டு காலையிலேயே அவங்கள்ட்ட போய் பஞ்சாயத்து கொண்டு போறதில்ல. பிரச்சனைகள் கணவனுக்கு தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் வெளியே வரணும். இப்படிப்பட்ட அடிப்படையான பாடங்கள் இஸ்லாம் நமக்கு படித்து தருகிறது. நேரம் அதிகமானதுனால முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இந்த விஷயத்தை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகின்ற விஷயம். பிறரிடத்தில் நாம் பழகும் போது பேசிக்கொள்ளும் பொழுது நல்ல முறையில் அழகான முறையில் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டால் அது உறவை நீடிக்கும். பிரச்சனைகளை இலகுவானதாக ஆக்கிவிடும், சிரமங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை படித்தவர்களாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திகா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.